மகா இருக்குமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் கூட கர்த்தரே எங்களை சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நீர் என்னோடு கூட நீர் இருப்பீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஏசப்பா, எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு பயமும் இல்லாதபடிக்கு நீர் என்னோடு கூட இருப்பீராக சாமி. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். லூக்கா 23:34 எடுத்து வாசிப்போம். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏசப்பா இந்த வார்த்தையை எப்போது கூறினார்? அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நேரங்களில், அவள் கொல்கதா மலையிலே அவர் அடிக்கப்பட்ட சிலுவையிலே நிலையில கூட ஏசப்பா அவர் தலையிலே முள் கிரீடங்கள் வைத்து அவரை முள் சாட்டியால் அடிக்கப்பட்டு உடல் சரீரம் முழுவதும் இரத்தத்தால் அவரை ஆக்கி அவரை உழுத நிலைத்து போல் அவர் சரீரம் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்து இருந்ததா. அப்போது கூட மற்றவர்களுக்காக அவர் கரிசனம் உள்ள ஒரு நல்ல தெய்வமாக நம்ம ஏசப்பா இருந்தாராம். அந்த சிலுவையில் ஜீவன் விடும் நேரங்களில் கூட ஏசப்பா மற்றவர்களுக்காக இவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும், இவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று தன் பிதாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இவர்கள் நியாய தீர்ப்பில் படி தண்டிக்கப்படுவார் என்று தெரியாமல் அவர் பிதாவிடம் என்று ஏசப்பா அவர்களுக்காக அவர் ஜெபிக்கும்படி சிலுவையிலே கூட அவர் இந்த வார்த்தையை கூறினாராம். இதை நம்ம ரெண்டாய் நம்ம பார்ப்போம். 2 பாயிண்டாக நம்ம பார்ப்போம். மன்றாடுகின்ற இயேசு. முதலாவதாக மன்றாடுகின்ற இயேசு. ஏசப்பா எப்போது ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுது என்ன பண்ணாராம்? ஜெபித்து கொண்டே தான் இருப்பாராம். மார்க்கு 6:46 சொல்லப்பட்டது, ஜெபிக்கும்படி அவர் என்ன பண்ணுவாராம்? மலையின் மேலே ஏறிக்கொள்வாராம். அவர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம் அதிசயங்கள் ஊழியெல்லாம் செய்துவிட்டு அவர் மலையின் மேலே ஏறி ஜெபிப்பாராம். அவர் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அவருக்காக ஜெபிக்க மாட்டார், நமக்காகவும் நமக்கு பிள்ளைகளுக்காகவும் அவர் நம்பி இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் எப்போது ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீட்பு பெற வேண்டும், அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று ஏசப்பா எந்நேரமும் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஜெபம் எப்படி தான் இருக்கும்? செல்ஃபிஷ் ஜெபமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஜெபம் நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போம். ஆனால் ஏசப்பா அப்படி ஜெபம் பண்ணல. அவர்களை பாடுபடுத்தின, அவரை துன்புறுத்தின, அவரை வெட்கப்படுத்தின, அவர்கள் அடிக்கப்பட்ட நிலையில் கூட ஏசப்பா மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவராய் மாறினாராம். அதே போல் நம் தேசத்திற்காய், நம்ம தேசத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு இருந்தோம், கிறிஸ்துவின் பேர் இருந்தும் அநேக பாவத்துக்குள்ள காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கிறவளாய் நம்ம எப்பொழுதும் இருப்போம். ஏசப்பா அவர் சொல்லுகிறாரா, நம்முடைய ஜெபம் நம்ம சபிக்கிறவர்களை ஏசப்பா சொல்லு. மத்தேயு 5:44 எடுத்து வாசிப்போம். உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக் கொள்வர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாராம். சிலுவையிலே அறையப்பட்ட ஏசப்பாவை அந்த நேரங்களிலே அவர்கள் எத்தனை பேர் அவர்களை நிந்தித்தாங்க, அவர்களை பாடுபடுத்தினாருங்க, அவர்களை அநேக வார்த்தைகளால் தூஷித்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் என்று இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரங்களில் கூட ஒரு சிறு பிள்ளை ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் தன் ஃப்ரெண்டை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தன் ஃப்ரெண்டை வருவாளில் கை காலெல்லாம் வெட்டிட்டான். ஒரு 8ஆவது படிக்கிற மாணவன். அவனுக்காக அவன் என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ளே கேட்டபோது ஒரு பென்சில் காரணமாக, ஒரு பென்சில் பிரச்சனையாக அந்த சிறு பிள்ளைகள் கட்டி எடுத்து வெட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போது பிசாசு சிறு பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு பகையாய் ஒரு வெறியாய் அவன் கத்தியத்து வெட்டுற அளவுக்கு பிசாசு எப்படிலாம் சிறு பிள்ளைகளை அவர்களை மாற்றிருக்கிறார் பாருங்க. அதனால வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் நம்ம எப்போது ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், மன்னிக்கிற இயேசு. ஃபர்கிவ் ஜீசஸ். மன்னிக்கின்ற இயேசு.
பிதா இயேசுவை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவிடம் ஏசப்பா வந்து கேட்டாராம். யாரெல்லாம் ஏசப்பா வந்து மன்னித்தாரு? யாரெல்லாம் மன்னித்தாரு? அங்கே ஆண்டவரை துன்புறுத்துகிற அநேக ஜனங்களை ஏசப்பா மன்னித்தார். அங்கே இருக்கிற போர் சேவர்களை மன்னித்தாரு, யூத ஜனங்களை மன்னித்தாரு, பிலாத்தை மன்னித்தாரு, ஏரோதை மன்னித்தாரு, ஆசாரியர்களை மன்னித்தாரு, யூத ஜனங்கள் எல்லாரும் மன்னித்தாரு, தன்னுடைய இருந்து விட்டு ஓடி போன சீஷர்கள் எல்லாம் மன்னித்தாரு ஏசப்பா. ஆனால் அவர்களுக்காக ஏசப்பா சபிக்கவில்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். அவர்களுக்காக இவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியல, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஏசப்பா அவர்களுக்காக மன்றாடி, அவர் இருக்கும் வேதனை கூட பார்க்காம மற்றவர்கள் மேலே கரிசனம் உள்ளவர்களாய் நம்ம ஏசப்பா வந்து காணப்பட்டார். எபேசியர் 4:32 வசனங்களை பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கின்றார். இந்த குணத்தை யார்? சிலுவையில் ஏசப்பா வந்து வெளிப்படுத்தினாராம். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்டின் தான் நம்ம பேர். ஆனால் அநேக பாவங்களை செய்கிறோம், அநேக வார்த்தைகளால் நம்ம வந்து தூஷிக்கிறோம் மற்றவர்களை, அநேக சண்டை, அக்கம் பக்கம் வீட்டிலலாம் சண்டை போடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நாமளும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற குணமாய் நம்ம வந்து காணப்படணும். மத்தேயு 6:14-15. மத்தேயு 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நல்ல தெளிவாக இதில் தெரியும் ஆண்டவர் பேசுகிறது. கர்த்தருடைய தப்புகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். இதில் என்ன தெரியுது? நீங்கள் அவர்கள் செய்த தப்புகளை மன்னித்தால் கர்த்தர் உன் தப்புகளை மன்னிப்பார் என்று இந்த வசனங்களில் சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 86:5 எழுதிக்குங்க. எனக்கு டைம் இல்லை, 10 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சாகணும். வேத புத்தகத்தில் யார் யாரை வந்து மன்னித்தார் என்று நாம் பார்ப்போம். யோசேப்பு தன் சகோதரனை வந்து மன்னித்தாராம். ஆதியாகமம் 37 முழுவதும் சொல்லியிருக்கிறது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் அவர்களை அடிமையாக்கி தன் தந்தையிடம் இருந்து பிரித்து அவர்களை குழியில் போட்டு அவருக்கு பணத்துக்கு விட்டு போட்டாங்க. ஆனால் அவர் ஒரு ராஜாவாக அவர் வந்து மாறினார். ஆதாம் ஏவலை ஏசப்பா மன்னித்தார். புசிக்கக்கூடாத கனியை அவர்கள் புசித்ததனால் அவர்கள் நல்லது கெட்டதுகளை அறிந்து கொண்டு தங்கள் நிறுவனமாய் இருப்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் இலைகளால் என்ன பண்ணாங்களாம்? ஆடைகளை தைத்து போட்டு கொண்டாங்க. ஆனால் ஏசப்பா அவர்களை மன்னித்து தோல் உடைகளை அவர்களுக்கு செய்து கொடுத்தாராம். மத்தேயு 18:21-22, பேதுரு தன் சகோதரன் தப்பு பண்ணினால் எத்தனை தடவை ஏசப்பா நான் மன்னிக்கிறது அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்குறாரா. நான் 7 தரம் மட்டும் மன்னிக்குவா அப்படின்னு. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரா 7-70 தரை நீ மன்னிக்கவும் என்று ஏசப்பா சொல்லுகிறார். ஏசா யாக்கோபை மன்னிக்கிறாராம். யாக்கோபு ஏசாவிடம் தன் வஞ்சகமாக சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாராம். ஆதியாகமம் 33:10 சொல்லியிருக்கிறது. ஏசாவை பார்த்து யாக்கோபு, ஏசா உன் முகத்தில் நான் தேவ பிரசன்னத்தை நான் பார்க்குறேன், நீ என்னை மன்னித்துதான்ல, உன்னுடைய தேவ வெளிப்பாடு உன் முகத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா வந்து யாக்கோபு வந்து ஏசாவுக்கிட்ட சொல்லுகிறாராம். நாமளும் மற்றவர்கள் போல மன்னிக்கிற குணமாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவ பிரசங்கம், தேவ வெளிப்பாடு நம்மில் வந்து தெரியும். அதே போல் கணவன் மனைவிகள் மன்னிங்கள், பெற்றோர் பிள்ளைகளை மன்னிங்கள், உற்றார் உறவினர்கள் மன்னிங்கள். அவங்க எவ்வளோ தவறுகள் பழிகள் நம்மேல் போட்டாலும் கூட அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளையாய் நம்ம காணப்பட வேண்டும். பிறரை மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருடைய மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.